கடலலைகள் மெல்ல கரையை தொட்டுக் கொண்டிருக்கும் ஒரு புனித நிலம். 1000 ஆண்டுகளைக் கடந்தும் சிவபெருமானின் அருள் அதே வீரியத்தில் நிலைத்திருக்கும் ஒரு தலம். தேவார நாயன்மார்களின் திருப்பாடல் பெற்ற இலங்கையின் அற்புத சிவஸ்தலம். போராலும் அழிவாலும் சிதைக்கப்பட்டும் மறுபடியும் எழுந்து நின்ற சிவசக்தியின் சின்னம். அதுவே இலங்கையின் புனித சிவபூமியான திருக்கேதீச்சுரம். இன்று நாம் பார்க்கப் போவது இலங்கையின் மன்னார் பகுதியில் அமைந்துள்ள பண்டைய சிவத்தலமான திருக்கேதீச்சுரம் கோயிலின் முழுமையான வரலாறு. இது ஒரு சாதாரண ஆலய வரலாறு அல்ல. இது புராணம், பக்தி, வரலாறு, அழிவு, மறுபிறப்பு, அதிசயம், தேவாரம் இவை அனைத்தும் கலந்த ஓர் அற்புத ஆன்மீக பயணம். ஆகவே இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். ஏனெனில் நீங்கள் கேட்கப் போகும் பல தகவல்கள் பலருக்கும் தெரியாத மறைந்த உண்மைகள். திருக்கேதீச்சுரம் எங்கு அமைந்துள்ளது? திருக்கேதீச்சுரம் அல்லது திருக்கேதீஸ்வரம் இலங்கையின் வடமேற்கு பகுதியில் உள்ள மன்னார் மாவட்டம், பழமையான மாதோட்டம், மாந்தை என்ற வரலாற்றுப் பகுதியில் அமைந்துள்ளது. ஒரு காலத்தில் இந்த இடம் உலக நாடுகளோடு வணிகம் செய்து ஒரு பெரிய துறைமுக நகரமாக இருந்தது. இந்த மாதோட்டம் வழியாக இந்தியா, ரோமப் பேரரசு, அரேபியா, சீனா போன்ற நாடுகளுடன் வர்த்தகம் நடைபெற்றதாக வரலாற்றாளர்கள் கூறுகின்றனர். அந்த வணிக நகரத்தின் இதயத்தில் இருந்த சிவாலயமே திருக்கேதீச்சுரம். கடலருகே அமைந்துள்ளதால் இந்த ஆலயத்திற்கு ஒரு தனிப்பட்ட ஆன்மீக அமைதி உள்ளது. கடற்காற்று வீசும் சூழலில் சிவபெருமானை தரிசிப்பது பக்தர்களுக்கு வேறொரு உலக அனுபவமாக கூறப்படுகிறது. திருக்கேதீச்சுரம் என்ற பெயர் எப்படி வந்தது? இந்த பெயருக்கு பல விளக்கங்கள் உள்ளன. ஈச்சுரம் என்றால் ஈஸ்வரன் இருக்கும் இடம் என்று பொருள். கேது என்ற கிரகதேவன் இங்கு சிவனை வழிபட்டு அருள் பெற்றதாக ஒரு புராணம் கூறுகிறது. அதனால் கேது ஈச்சுரம், கேதீச்சுரம் என்று பெயர் ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. சில வரலாற்று ஆய்வாளர்கள் பழைய தமிழ் மரபில் கேதி என்ற பகுதி பெயரிலிருந்து இந்த பெயர் வந்திருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். ஆனால் பக்தர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான நம்பிக்கை கேது பகவான் வழிபட்ட சிவஸ்தலம் என்பதே. அதனால் இன்றும் ராகுகேது தோஷ நிவர்த்திக்காக பல பக்தர்கள் இங்கு வழிபடுகின்றனர். இலங்கையின் பஞ்ச ஈஸ்வர தலங்களில் ஒன்று. திருக்கேதீச்சுரம் ஒரு சாதாரண சிவன் கோயில் அல்ல. இது இலங்கையில் உள்ள பஞ்ச ஈஸ்வர தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த 5 தலங்கள்: திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீச்சுரம், முன்னேஸ்வரம், நகுலேஸ்வரம், தொண்டேஸ்வரம். இந்த 5 தலங்களும் சிவபெருமானின் மிகப் பண்டைய ஆலயங்களாக கருதப்படுகின்றன. அவற்றில் மிகவும் புகழ் பெற்றதும் தேவாரப் பாடல் பெற்றதும் திருக்கேதீச்சுரம். புராண வரலாற்றின் தொடக்கம். புராணக் கதையின்படி இந்தப் பகுதி ஒரு காலத்தில் மிகப்பெரிய காடு. அங்கு தவம் செய்த முனிவர்கள், தேவர்கள், சித்தர்கள் இருந்தனர். அந்த நேரத்தில் அசுரர்களின் தொல்லையால் பூமியில் அமைதி குலைந்தது. தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று காப்பாற்ற வேண்டினர். சிவபெருமான் ஒரு பிரகாசமான ஜோதி வடிவில் இந்த இடத்தில் தோன்றி அசுர சக்திகளை அழித்து உலகிற்கு அமைதி வழங்கினார் என்று கூறப்படுகிறது. அந்த ஜோதி பின்னர் சிவலிங்க வடிவாக நிலை பெற்றது. அதுவே இன்று திருக்கேதீச்சுரத்தில் அருள் பாலிக்கும் சிவலிங்கம் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். கேது பகவானின் தவம். ஒரு காலத்தில் நவகிரகங்களில் ஒருவரான கேது பகவான் ஒரு சாபத்தால் துன்புற்றதாக கூறப்படுகிறது. அந்த சாபத்தை நீக்க பல தலங்களில் தவம் செய்தும் பலன் கிடைக்கவில்லை. இறுதியில் அவர் இந்த புனித நிலத்திற்கு வந்து சிவபெருமானை நினைத்து கடுமையான தவம் மேற்கொண்டார். பல ஆண்டுகள் தவத்திற்குப் பின் சிவபெருமான் காட்சி தந்து, இங்கு என்னை வழிபடுவோர் கிரக தோஷங்களில் இருந்து விடுபடுவார்கள் என்று அருள் வழங்கினார். அதனால் இன்றும் கேது தோஷம், சர்ப்ப தோஷம், திருமண தடை, தொழில் பிரச்சினை போன்றவற்றிற்கு பக்தர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கின்றனர். தேவாரப் பாடல் பெற்ற பெருமை. திருக்கேதீச்சுரத்தின் மிகப்பெரிய சிறப்பு இது தேவாரப் பாடல் பெற்ற ஸ்தலம். திருஞான சம்பந்தர் இந்த தலத்தைப் பற்றி பாடும்போது, இங்கு நிலவும் சிவ அருளையும்
பக்தர்களின் பக்தியையும் புகழ்ந்தார். அதேபோல் சுந்தரர் அவர்களும் இந்த தலத்தை பாடியுள்ளார். ஒரு தலத்திற்கு தேவாரப் பெருமை கிடைப்பது என்பது மிக அரிய விஷயம். அதுவும் இலங்கையில் அமைந்த ஆலயம் தேவாரப் பாடல் பெற்றிருப்பது திருக்கேதீச்சுரத்தின் ஆன்மீக உயர்வை காட்டுகிறது. இலங்கையின் புனித சிவஸ்தலமான திருக்கேதீச்சுரம் தேவாரப் பெருமை பெற்ற பண்டைய ஆலயம். கேது பகவான் தவம் செய்த தலம். ஆனால் இன்று நாம் காணும் ஆலயம் காலத்தின் பல கொடூரங்களை தாண்டி மீண்டும் எழுந்து நிற்கும் ஒரு அதிசய சின்னம் என்பதை பலர் அறிய மாட்டார்கள். இப்போது அதன் மறைக்கப்பட்ட வரலாற்றிற்குள் செல்வோம். மாதோட்டம் ஒரு உலக வர்த்தக நகரம். திருக்கேதீச்சுரம் அமைந்திருந்த மாதோட்டம் அல்லது மாந்தை சாதாரண ஊர் அல்ல. பழங்காலத்தில் இது இலங்கையின் மிகப்பெரிய துறைமுக நகரமாக இருந்தது. இந்தியா, தமிழகம், ரோமப் பேரரசு, அரபு நாடுகள், சீனா போன்ற இடங்களிலிருந்து கப்பல்கள் இங்கு வந்து சென்றதாக வரலாற்று ஆய்வுகள் கூறுகின்றன. முத்து, மசாலா பொருட்கள், யானை தந்தம், நறுமணப் பொருட்கள், துணிகள் போன்றவை இங்கிருந்து விற்பனை செய்யப்பட்டன. இந்த வணிக மையத்தின் ஆன்மீக இதயமாக இருந்தது திருக்கேதீச்சுரம். கடல் வழியாக வந்த வணிகர்கள் கூட முதலில் சிவபெருமானை தரிசித்த பிறகே தங்கள் வியாபாரத்தை தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. அதனால் இந்த ஆலயம் வணிகர்களின் பாதுகாப்பு தெய்வமாகவும் கருதப்பட்டது. தமிழரசர்கள் மற்றும் திருக்கேதீச்சுரம். பல தமிழ் அரசர்களும் இந்த ஆலயத்திற்கு ஆதரவு அளித்ததாக வரலாற்றுச் செய்திகள் கூறுகின்றன. இராஜராஜ சோழன் காலத்தில் இலங்கையின் பல பகுதிகள் சோழ ஆட்சிக்குள் வந்தபோது சிவாலயங்களுக்கு பெரிய ஆதரவு கிடைத்தது. இராஜேந்திர சோழன் காலத்திலும் இந்த ஆலயம் வளம் பெற்றதாக சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். பின்னர் பாண்டியர்கள், ஜாப்னா தமிழரசர்கள் ஆகியோரும் திருக்கேதீச்சுரத்தை பாதுகாத்தனர். ஆலயத்திற்கு நிலங்கள் வழங்கப்பட்டதாகவும் பூஜை முறைகள் செழித்ததாகவும் கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் இங்கு தினமும் வேத மந்திர ஓசை, தேவாரப் பாடல்கள், தீபாராதனைகள் இடைவிடாமல் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. தேவாரத்தில் திருக்கேதீச்சுரம். திருஞான சம்பந்தர் பாடிய தேவாரத்தில் இந்த தலம் கடல் சூழ்ந்து புனித நிலமாக வர்ணிக்கப்படுகிறது. அவர் பாடல்களில் சிவபெருமானின் அருள், பக்தர்களின் நேர்மை, புனித சூழல் ஆகியவை புகழப்படுகின்றன. அதேபோல் சுந்தரர் அவர்களும் இத்தலத்தின் பெருமையை பாடியுள்ளார். தேவாரத்தில் இடம்பெற்றதால் இந்த ஆலயம் சைவ சமயத்தில் மிக உயர்ந்த தலமாக மதிக்கப்படுகிறது. பல பக்தர்கள் தேவாரம் பெற்ற தலத்தில் ஒருமுறை சிவனை தரிசித்தாலே பெரிய புண்ணியம் என்று நம்புகின்றனர். போர்த்துகீசியர் படையெடுப்பு ஒரு கருங்காலம். ஆனால் இந்த மகிமை நீண்ட காலம் நிலைக்கவில்லை. 16ஆம் நூற்றாண்டில் இலங்கைக்கு வந்த போர்த்துகீசியர்கள் பல இந்து ஆலயங்களை அழித்தனர். அவர்களின் நோக்கம் மத ஆதிக்கம் ஏற்படுத்துவது. திருக்கேதீச்சுரமும் அதிலிருந்து தப்பவில்லை. சுமார் 1589ஆம் ஆண்டில் இந்த புனித ஆலயம் கொடூரமாக சேதப்படுத்தப்பட்டதாக வரலாற்றாளர்கள் குறிப்பிடுகின்றனர். பல சிலைகள் உடைக்கப்பட்டன. ஆலயக் கற்கள் அகற்றப்பட்டன. சில பகுதிகள் தேவாலய கட்டிடங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த தலம் வெறிச்சோடிய இடமாக மாறியது. இந்த நினைவு இன்று வரை பக்தர்களின் மனதில் வேதனையை ஏற்படுத்துகிறது. மண்ணுக்குள் புதைந்த சிவாலயம். ஆலயம் அழிக்கப்பட்ட பிறகு பல நூற்றாண்டுகள் திருக்கேதீச்சுரம் மண்ணுக்குள் மறைந்தே கிடந்தது. பலருக்கு அந்த ஆலயம் இருந்த இடமே தெரியாமல் போனது. ஆனால் பக்தி ஒருபோதும் அழியவில்லை. சில உள்ளூர் மக்கள் இந்த இடத்தில் சிவபெருமானின் சக்தி இன்னும் இருக்கிறது என்று நம்பி சிறிய வழிபாடுகளை தொடர்ந்து செய்தனர். சிலர் இரவு நேரங்களில் விசித்திரமான ஒளிகள் தெரிந்ததாகவும் தெய்வீக அனுபவங்கள் கிடைத்ததாகவும் கூறியுள்ளனர். இவை அனைத்தும் அந்த இடத்தின் புனிதத்தன்மையை உயிரோடு வைத்திருந்தன. திருக்கேதீச்சுரம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்த ஆலயத்தை மீண்டும் எழுப்பும் முயற்சிகள் தொடங்கின. இலங்கைத் தமிழர்கள் மற்றும் சிவபக்தர்கள் ஒன்றிணைந்து பழைய இடத்தை ஆராயத் தொடங்கினர். பழைய கற்கள், சிவலிங்க சான்றுகள்,
ஆலய இடிபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. பின்னர் ஆலயம் மெதுவாக மறுகட்டுமானம் செய்யப்பட்டது. இது ஒரு சாதாரண கட்டிடம் அல்ல. மீண்டும் உயிர் பெற்ற வரலாறு. பல நூற்றாண்டுகள் அழிந்திருந்தாலும் சிவபெருமானின் அருள் அழியவில்லை என்று பக்தர்கள் நம்புகின்றனர். ஆலயத்தின் மூலவர் மற்றும் அம்மன். இங்கு அருள்பாலிக்கும் மூலவர் ஸ்ரீ கேதீச்சுரநாதர், அம்பாள், ஸ்ரீ கௌரி அம்மன். சிவனும் சக்தியும் இணைந்து அருள் தரும் தலமாக இது போற்றப்படுகிறது. இங்கு பக்தர்கள் திருமணத் தடைகள் நீங்க, குழந்தை பேறு கிடைக்க, கிரக தோஷங்கள் அகல, குடும்ப அமைதி கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்கின்றனர். மண்ணுக்குள் புதைந்து கிடந்தும் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தும் இன்றும் இலங்கையின் மிக புனிதமான சிவஸ்தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது திருக்கேதீச்சுரம். ஆனால் இந்த ஆலயத்தை வெறும் வரலாற்று தலமாக மட்டுமே பார்க்க முடியாது. இங்கு பக்தர்கள் அனுபவிக்கும் அதிசயங்கள், கிரக தோஷ நிவர்த்தி, தெய்வீக அனுபவங்கள், இவை அனைத்தும் திருக்கேதீச்சுரத்தை ஒரு சக்தி வாய்ந்த தலமாக மாற்றியுள்ளன. திருக்கேதீச்சுரத்தின் கட்டிட அமைப்பு. திருக்கேதீச்சுரம் ஆலயம் பாரம்பரிய திராவிட கட்டிடக் கலையை பின்பற்றுகிறது. ஆலயத்திற்குள் நுழைந்தவுடன் பக்தர்களை வரவேற்பது கோபுரம். அதன் பின்னர் மண்டபங்கள், பிரகாரங்கள், சந்நிதிகள் அமைந்துள்ளன. மூலவர் சந்நிதியில் சிவலிங்க வடிவில் அருள்பாலிக்கும் கேதீச்சுரநாதர் பக்தர்களுக்கு ஆழ்ந்த ஆன்மீக அமைதியை அளிப்பதாக நம்பப்படுகிறது. அம்பாள் கௌரி அம்மன் சந்நிதியில் பெண்கள் குடும்ப நலம், திருமண வாழ்க்கை, குழந்தை பேறு போன்ற வேண்டுதல்களுடன் வழிபடுகின்றனர். ஆலய வளாகத்தில் நந்தி, விநாயகர், முருகன், நவகிரகங்கள் மற்றும் பிற பரிவார தெய்வங்களின் சந்நிதிகளும் உள்ளன. கடற்காற்று வீசும் சூழலில் மணி ஓசை மற்றும் வேத மந்திரங்கள் ஒலிக்கும் அனுபவம் பக்தர்களுக்கு ஆன்மீக பேரின்பத்தை தருகிறது. கேது தோஷ நிவர்த்தி தலமாக திருக்கேதீச்சுரம். இந்த ஆலயத்தின் மிகப்பெரிய சிறப்பு கேது பகவான் அருள் பெற்ற தலம் என்பதே. ஜோதிடத்தில் கேது கிரகம் பல நேரங்களில் திடீர் தடைகள், திருமண தாமதம், தொழில் பிரச்சனை, மனக்குழப்பம், சர்ப்பதோஷம், குடும்ப பிரிவினை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. அந்த தோஷங்களிலிருந்து விடுபட பக்தர்கள் திருக்கேதீச்சுரத்தில் வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து, நாக பூஜை செய்து, பிரார்த்தனை செய்கின்றனர். பலர் இங்கு வழிபட்ட பின் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டது என்று நம்பிக்கையுடன் கூறுகின்றனர். பக்தர்கள் கூறும் அதிசய அனுபவங்கள். திருக்கேதீச்சுரம் பற்றி பேசும்போது பக்தர்கள் கூறும் அதிசயங்களை தவிர்க்க முடியாது. சிலர் பல ஆண்டுகள் குழந்தை பேறு இல்லாமல் தவித்தபின் இங்கு வேண்டி குழந்தை பெற்றதாக கூறுகின்றனர். சிலர் நீண்டகால திருமண தடை நீங்கியதாக கூறுகின்றனர். வேலை இழந்தவர்கள், பொருளாதார சிக்கலில் இருந்தவர்கள், குடும்ப பிரச்சினைகளில் சிக்கியவர்கள் இங்கு வந்து வேண்டி நல்ல மாற்றங்களை அனுபவித்ததாக பல கதைகள் உள்ளன. பக்தர்கள் இதை சிவபெருமானின் அருளாகவே பார்க்கின்றனர். திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு நாட்கள். திருக்கேதீச்சுரத்தில் வருடம் முழுவதும் பல திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. அவற்றில் முக்கியமானவை மகா சிவராமன். மகா சிவராமன் அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முழு இரவும் சிவபெருமானை வழிபடுகின்றனர். பால், தேன், சந்தனம், பன்னீர் போன்ற அபிஷேகங்கள் நடைபெறும். தேவார பாடல்கள், வேத மந்திரங்கள் முழங்கும். பிரதோஷம். பிரதோஷம் அன்று நந்தி வழிபாடு மிகவும் சிறப்பாக நடைபெறும். இந்த நாளில் சிவனை தரிசித்தால் பாவங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. நவராத்திரி மற்றும் அம்பாள் வழிபாடு. நவராத்திரி காலத்தில் கௌரி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலிப்பார். பெண்கள் குடும்ப நலனுக்காக தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர். இலங்கை தமிழர்களின் ஆன்மீக அடையாளம். திருக்கேதீச்சுரம் ஒரு ஆலயம் மட்டுமல்ல, இது இலங்கை தமிழர்களின் கலாச்சார நினைவுச் சின்னம். போர், இடம்பெயர்வு, அழிவு, எத்தனை சவால்கள் வந்தாலும் இந்த ஆலயம் தமிழர் ஆன்மீக அடையாளமாக தொடர்ந்து உள்ளது. வெளிநாடுகளில் வாழும் இலங்கை தமிழர்கள் கூட தாய்நாட்டிற்கு வந்தால் இந்த ஆலயத்தை தரிசிக்க முயற்சிக்கின்றனர். அவர்களுக்கு இது வெறும் கோயில் அல்ல,
ஒரு உணர்வு. தேவார பாடலின் ஆன்மீக மகிமை. திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரர் பாடியதால் இந்த தலத்திற்கு சைவ சித்தாந்தத்தில் மிக உயர்ந்த இடம் உள்ளது. பழமையான சைவ மரபில் ஒரு நம்பிக்கை உள்ளது. தேவாரம் பெற்ற தலங்களை தரிசிப்பது 1000 யாகங்கள் செய்த பலனுக்கு சமம். அதனால் பல பக்தர்கள் வாழ்நாளில் ஒரு முறை என்றாலும் திருக்கேதீச்சுரத்தை தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். 1000 ஆண்டுகளின் வரலாறு. தேவார பெருமை. அழிவைத் தாண்டிய மறுபிறப்பு. கேது தோஷ நிவர்த்தி அருள். இவை அனைத்தையும் தன்னுள் தாங்கி நிற்கும் இலங்கையின் புனித சிவஸ்தலம் திருக்கேதீச்சுரம். இப்போது இந்த புனித தலத்தை தரிசிக்க விரும்பும் பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்களை பார்ப்போம். திருக்கேதீச்சுரத்திற்கு எப்படி செல்லலாம்? திருக்கேதீச்சுரம் இலங்கையின் மன்னார் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மன்னார் நகரத்திலிருந்து சுமார் சில கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தை சாலை வழியாக எளிதாக அடையலாம். கொழும்பு-இலிருந்து ரயில் மற்றும் பேருந்து வசதிகள் உள்ளன. யாழ்ப்பாணம் பகுதியில் இருந்து வரும் பக்தர்களும் சாலை வழியாக இந்த ஆலயத்தை அடைகின்றனர். இந்தியாவில் இருந்து செல்லும் பக்தர்கள் பொதுவாக கொழும்பு வழியாக மன்னார் சென்று தரிசனம் செய்கின்றனர். தரிசிக்க ஏற்ற காலம். ஆண்டு முழுவதும் தரிசிக்கலாம் என்றாலும். மகா சிவராமன். பிரதோஷ நாட்கள். கார்த்திகை மாத சிவ வழிபாடுகள். நவராத்திரி காலங்களில் பக்தர்கள் அதிகமாக வருவார்கள். காலை நேரம் மற்றும் மாலை நேர தரிசனம் மிகவும் அமைதியான ஆன்மீக அனுபவத்தை தரும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். கடற்காற்று வீசும் மாலை நேரத்தில் சிவபெருமானை தரிசிப்பது மன அமைதியை அளிக்கும் என்று பலர் நம்புகின்றனர். திருக்கேதீச்சுரத்தில் வழிபடும் முறை. பக்தர்கள் பொதுவாக முதலில் விநாயகர் தரிசனம். நந்தி வழிபாடு. மூலவர் கேதீச்சுரநாதர் தரிசனம். கௌரி அம்மன் சந்நிதி. நவகிரக வழிபாடு என்ற முறையில் வழிபடுகின்றனர். கேது தோஷ நிவர்த்திக்காக பால் அபிஷேகம், நாக பூஜை, அர்ச்சனை, சிவ நாம ஜபம் செய்வது வழக்கமாக உள்ளது. திருக்கேதீச்சுரம் சொல்லும் பெரிய பாடம். இந்த ஆலயம் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை கற்றுத்தருகிறது. ஒரு ஆலயம் உடைக்கப்படலாம், கட்டிடங்கள் அழிக்கப்படலாம், ஆனால் பக்தி அழியாது. பல நூற்றாண்டுகள் மண்ணுக்குள் புதைந்து கிடந்தாலும் திருக்கேதீச்சுரம் மீண்டும் எழுந்தது. அது ஒரு கோயிலின் மறுபிறப்பு மட்டுமல்ல, அது நம்பிக்கையின் மறுபிறப்பு. சிவபெருமான் மீது உண்மையான பக்தி இருந்தால் எத்தனை தடைகள் வந்தாலும் வாழ்க்கை மீண்டும் மலரும் என்பதை இந்த தலம் உணர்த்துகிறது. அன்பார்ந்த பக்தர்களே, இன்று நாம் பார்த்தது வெறும் கோயில் வரலாறு அல்ல. இது பக்தியின் வரலாறு, அழிவை வென்ற ஆன்மீகத்தின் வரலாறு. சிவபெருமானின் அருள் எப்போதும் அழியாது என்பதற்கான சாட்சி. வாழ்நாளில் ஒரு முறை என்றாலும் திருக்கேதீச்சுரம் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை உங்கள் மனதில் பிறந்திருந்தால் அது சிவனின் அழைப்பு என்று சைவ மரபு கூறுகிறது. ஓம் நமசிவாய என்று மனதார ஜபியுங்கள். திருக்கேதீச்சுரநாதரின் அருள் உங்கள் குடும்பத்திலும் நிறையட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற பண்டைய கோயில் வரலாறுகளை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு புனித வரலாற்றுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நமசிவாய.